கையெழுத்து போட்டு மறிக்க கூடாது. இப்ப மறிக்க கூடாது எங்கேயும். அது அப்படி இல்ல, மறிக்க கூடாது. அங்க மனுவே கொடுக்க வேண்டாம்ண்ணா. எதுக்கு கொடுத்துட்டு பொதுவோட பாருங்கள், கலெக்டர் மனு வாங்க மாட்டேங்காரு. இந்த கலெக்டரை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சியரை உடனடியாக இங்கிருந்து மாற்றணும். அதாவது மனு வந்து ஏதோ போஸ்ட் பாக்ஸ்ல போடுற மாதிரி நாங்கள் போட வேண்டியது இருக்கு. அவர் மனுவில் என்ன சாராம்சம் கேட்க மாட்டேங்காரு. தகுதி இல்லாத ஆளா நீங்க கலெக்டரா வச்சிருக்காங்க. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். மாவட்ட ஆட்சியரை வன்மையாக கண்டிக்கின்றோம். பொதுமக்கள் மனு மீது கவனம் செலுத்தாத ஆட்சியரை கண்டிக்கின்றோம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கின்ற எழிலார்ந்த அணை பூங்காவான மணிமுத்தாறு அணை பூங்கா பல ஆண்டுகளாக சீரழிந்த நிலையில் வேலி கழுவேற மரங்கள் வளர்ந்து அடர்ந்து புதர்மண்டி கிடக்கிறது. ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை அந்த அணை பூங்கா நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு பொதுமக்கள் சுற்றி பார்க்கின்ற ஒரு எழிலார்ந்த சுற்றுலா தலமாக விளங்கியது. அந்த பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் கட்டணம் கூட வசூலித்தார்கள். அதன் மூலம் அரசுக்கும் வருவாய் ஏற்படுகின்றது. ஆனால் இன்றைய தினம் நெல்லை மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர்கள் எந்த துறையையும் கண்டுகொள்ளாமல் ஏதோ அவர் அலுவலகத்தில் உட்கார்ந்து அலுவலக பணியை மட்டும் பார்க்கின்ற ஒரு எழுத்தர் வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் மனு கொடுக்க வருகின்ற மக்களிடம் மனுவை வாங்கி அந்த மனுவில் என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறது என்பதை கேட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்காமல் மனுவை மட்டும் ஏதோ அஞ்சலகத்தில் மனுவை சமர்ப்பிப்பது போன்று மனுவை மட்டும் வாங்கிவிட்டு போய்விடுங்கள், வராதீர்கள், என் முன்னால் நிற்காதீர்கள் என்று பொதுமக்களை அடித்து விரட்டுகின்ற ஒரு ஆட்சியராகத்தான் இன்றைய தினம் ஆட்சியர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மக்கள் நலனில் துளியும் அக்கறை இல்லாத இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகின்ற ஆட்சியராக நெல்லை மாவட்ட ஆட்சியர் விளங்குகின்றார். இதனை தாமிரபரணி சுற்றுச்சூழல் இயக்கத்தின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சுதர்சன் வழக்கறிஞர்.